ஹாய் குமரி கார்னர் ஃபேமிலி. நம்ம கண்டென்ட் எல்லாமே அடல்ட்டுக்கான கண்டென்ட் தான். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும், கதையை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் இந்த மாதிரி கொண்டு போகணும், நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் ரீட் பண்ணுவேன். ஓகேவா? கதையை பாருங்கள், எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டீ இது? கண் பார்த்தா போதும் கருமாறி நீயே வந்தருள் வாயே வணங்கி தொழுவேனே ஆத்தா காளியம்மா வாணி ஓடியம்மா. சமந்தி நல்ல பாட்டு பாடுதிய போல, கொஞ்சம் மெதுவா பாடுங்க, எங்களுக்கு வர மாட்டேங்கொள்ள. எம்மா கொஞ்சம் நீ பாட்டுமா, என்னம்மா இப்படி பாடிக்கிட்டே வர? வேன்ல போனாலும் டான்ஸ் ஆடிட்டு போல, குட்டி அணையில கூட்டிட்டு வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. எடி நம்ம கொண்டாடுறதுக்கா போறோம், சாமி பார்த்ததுக்கு போறோம். வாயை பத்தி தீரி மாரியம்மா காளியம்மா கண் பார்த்தா போதும் அம்மா. சினிமா பாட்டும் பாட வழி இல்லை. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட், அடுத்து பாட்டு பாடணும். கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் பயபக்தியோடு இருந்தாதான் நினைச்சது நடக்கும். இது பேத்த திரும்பி ஒழுங்கா உட்காருடி. மாப்பிள தம்பி வலது பக்கம் திரும்ப, பொண்ணு இடது பக்கம் திரும்ப. அது சும்மா அங்க காடு வைக்க வசதி இல்லாம திரும்பினேன். இதுல என்ன இருக்கு சம்மந்தி? பிள்ளைகளோட பேசி முடிச்சாச்சுலாம், பார்த்தா பார்த்துட்டு போட்டுமே. இல்ல ஆண்டி, சும்மா காலு ஒரு மாதிரி கடுத்துருக்குன்னு திரும்ப. நோ ப்ராப்ளம் ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல, நான் ஒண்ணும் தெரியல. எதுக்கு பாட்டு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பார்க்க அதுக்கு வள்ளி என்னக்கா? இல்லடி, நீதான் ஒரு புது வண்டி வாங்குதல்ல, என்னையும் கொஞ்சம் கவனிட்டி. ஒரே கடனா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேணா பிசினஸ் பண்ணுவோமா? எக்கா, நானே கோயில்ல போய் எல்லாம் நல்லதா நடக்கணும்னு வேண்ட போறேன். காராடாத வள்ளி. எடி காராடலட்டி, என் பிள்ளைக்கு படிப்பெல்லாம் இருக்கு, அதான் சொன்னேன். பாப்போம், நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுதே. அவசரப்பட்டுலாம் முடிவெடுக்க முடியாது இதுல. மம்மி, இன்னும் எவ்வளவு நேரம் டிராவல் டைம் மம்மி? ஏய் எனக்கு தெரியலடா, சம்மந்தி குடும்பம் எப்படி என்னன்னு பாக்கிறதுக்கு தான் அனுப்பி விட்டுருக்கேன். கண்டிப்பா போனாரு, எங்க போய் ஏது போனா ஒண்ணுமே சொல்லல. பேசாம நானும் உன் கூட தானே வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீடு வந்துரும். கற்கள் நேரம் ஆயாச்சு, எல்லாரும் கவனமா இருந்துக்கிடுங்க சரியா? ராத்திரி ஆனா இந்த இடத்துல கவனம் தேவை. எடி தங்கச்சி, ஏதாவது பண்ணி பேசறதுக்கு வையிட்டி, திரும்ப கூட விட மாட்டேக்க அம்மா. நீ கொஞ்ச நேரம் பொத்துக்கிட்டு இரு, இன்னைக்கு ஃபுல்லா இங்க தானே இருக்க போற. பேசலாம், பேசாம இரு. என்னக்கா சோகமா இருக்குதியே? ஒண்ணு இல்ல, சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது யோசிக்குதியா? ஒண்ணு இல்ல கீதா, இதுல நீ வேற சும்மாதான். ஏம்மா, ஏ கீதாக்கா, அப்படி திரும்பி இருக்கா? இங்க மனசனே இருக்க முடியாம இருக்கா இவ திரும்பிக்கிட்டு. சப்பா. எடி சும்மா கடங்கிட்டி, அவரை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காதிய. மாப்பிள உசாக்க பியானே. எம்மா அக்கா திரும் பியாத்த பையல வாயை மூடாமட்டி, கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்கவும் விட மாட்டேக்கா. எம்மா எவ்வளவு நேரம் இப்படி இருக்க வேண்டியது இருக்கு. சவன் எப்படி இது சாத்தியம்? மாப்பிள்ளை வீட்டுல ஏன் அவரு சொல்லாம இருக்காரு? எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், அதுக்கப்புறம் எப்படி ராசமடைட்டு இதெல்லாம் சொல்லாம இருக்காரு? கடவுளே இறைவா, கல்யாணத்தை மட்டும் நல்லபடியாக நடத்தி தந்திரு காளியாத்தா. ஏக்கா, அண்ணா தூரத்துல தெரியும் பாருங்க, அதான் எங்க வீடு. அதுவா? ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. ஆமா, ஒரே ஒரு வீடு தான் இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன் கவனமா இருங்கன்னு. ஒன்னும் இல்ல, நல்ல காத்தோட்டமா அழகா இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் உடனே கோயில்ல போய் கும்பிட்டுட்டு வந்துருவோம். பூசாரிட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன் சரியா? ஆமா ஆமா, முதல்ல கோயிலுக்கு போவோம். வெள்ளி நிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட. ஒண்ணுல தம்பி, எறும்பு. இது கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஆர்வமா துடிக்குது இல்ல, எறும்பு என்னவோ கிடைச்சிருக்கு. ஒண்ணு இல்ல. ஓகே ஆண்டி, ஓகே. எதுக்கு முன்னாடி விட்டா? ஆளுக்கு முன்னாடி கேவலப்படுத்திட்டு இருக்கியா?
ஏடி இப்ப நான் சொல்லியிருக்கேன், வாய் அடிச்சு உடைச்சிருவேன். என்ன போட்டுட்டு போயிட்டால இதுக்கு தான் என்னத்துக்கு தான் உங்க அப்பா அறிவில்லாம அவரை கொட்டுக்கான்னு தெரியல. வாயை மூட்டி இருந்துரு. கோயிலுக்கு போனா சாமி பாட்டு பாடணும். சினிமா பாட்டு பாட்டு கிடக்க தள்ளி மிதிச்சேன்னு வைக்கி எங்கேயாவது விழுந்து தொலைஞ்சிருவேன். ஏக்கா டீசெண்டா இருங்கக்கா, சவுண்ட் வெளியே வருது. ஆயே மூட மாட்டாளோ, நம்மள கேவலப்படுத்திக்கினே இருக்காளோ. என்ன நுள்ளுதான் கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன இப்படி அடிக்க. ஏட்டி மொட்டை, நம்ம வேணா ஓடி போயிருவோமா? சொட்ட பயல பல்ல கட்டி எடுத்துருவேன். மோரையும் மூஞ்சையும் பாரு, வந்திருக்காரு கூட தொட்டுக்கிட்டு வாய் கொட்டுக்கிட்டு அறுத்துக்கிட்டு போடுவேன். சவுண்ட் போடாதீங்கம்மா. ஏட்டி யாமட்டி உன்னைய காப்பாத்தனட்டி வந்தேன். உங்களை வருத்தனா ஐயேசும் ஐயேசும் என்னை கேவலப்படுத்தி வெளியில வரைக்கும் போயிட்டு கேவலப்படுத்தி உள்ள கொண்டு விட்டு சவத்து மூடி வாயை பொட்டுக்கிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது. சிறையா வருது எனக்கு. ஏட்டி எல்லாரும் உறங்குதா வெட்டி? இன்னும் கொஞ்ச நேரத்துல இவரும் தூங்கிடுவாரு. மெதுவா போயிருவோமாட்டி? நான் உன்னைய கூட்டிட்டு போறேன், நீ பயப்படாத. ஞாபகம் இருக்குவா, 30 வருஷத்துக்கு முன்னாடி உன்னைய நான் கூட்டிட்டு போய் எப்படி வச்சு பார்த்துக்கிட்டேன். 30 வருஷம் முன்னாடியா? முறைய பேர் முறைய 40-45 வருஷம் ஆயாச்சு. அந்த பாலா போன இளவுல வந்தனால தானே இப்படி கடந்து அவதிப்பட்டுட்டு கிடக்கேன். வாயை போட்டுட்டு இருக்கிறது உனக்கு நல்லது. அறுத்து கிழிக்க ஆரம்பிச்சேன்னு வையும் குடும்பம் தங்கிக்கிட்டோம். வாய முட்டியும் நானே டேஷன்ல இருக்க வெப்ராளத்துல உட்கார்ந்துருக்கேன். என்ன பாட்டி அமைதியா இருங்க, ஐயா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஐயா இந்த சொட்டா தூக்கி எங்கேயாவது செயல் அடைச்சு போடும். என்கிட்ட இருத்தி வச்சாச்சு உயிரை வாங்குவாரு. அநேகமா உங்களை நாளைக்கு கோர்ட்ல நிப்பாட்டி ரிலீஸ் பண்ணிருப்பாவ. IAS IPSன்னு போய் சொல்லி வெளியே இறங்கின கேஸ் வேற இப்ப புதுசா வந்திருக்கு. எப்படியும் ஒரு 10-15 நாள் ஜெயில அடைச்சி போட்டுட்டு தான் வெளியே அனுப்புவாவ. ஏ அம்மா, வயசான காலத்துல டேசன்ல இருந்தே சாவதுக்கா? ஐயா என் பொண்டாட்டியா விட்டுருங்கோ. அம்மா இந்த மனுஷனால எனக்கு வீட்டிலையும் நிம்மதி இல்ல. சவன் எங்கேயாவது செட்டு தொலையலான்னு இங்க வந்து கடந்தா இங்கேயும் நிம்மதி இல்ல. ஐயா என்னைய எத்தனை வருஷம் நாள் செயல அடைச்சிருந்தா இவரை நான் கொன்னுருதேன். சரி சரி சவுண்ட் படாதீங்க ரெண்டு பேரும். எல்லாரும் நைட்டுக்கு டியூட்டி போகணும், அதனால அமைதியா இருங்க. என்னடா ஏசி கூட இல்ல? உங்க அப்பாக்கு மண்டையில அறிவே இல்லையாடா? எதுக்கு நம்மள இங்க கொண்டு நிப்பாட்டிட்டு இருக்காங்க? அதனால என்ன மம்மி, ஏசி தானே, அழகா இருக்கு, இந்த இடத்துல காத்தெல்லாம் வருது, நோ ப்ராப்ளம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா நீ கல்யாணம் ஆவதுக்கு முன்னாடியே அம்மா பேசுறதுக்கு மறு பேச்சு பேசுக. கல்யாணம் ஆன பிறகு மதிப்பியா எப்படி? மம்மி கூல் கூழு குடிப்பணியாரனு சரி எல்லாம் என் நேரம். உங்க அப்பாவை சொல்லணும். ஏடி அவன் பாக்கா இவன் பாக்கான்னு மாப்பிள்ளைய மோரை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் வையி, கூட்டம்னு பார்க்க மாட்டேன், மோரையிலே வச்சு இடிச்சிருவேன். புரிஞ்சா? நான் எங்கப்பா பார்த்தேன்? பார்த்தமட்டி நாயா வண்டியில அவைய வேற நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க. பாரு நீ வண்டியில வச்சு ஒரு மாதிரி உருண்டுட்டு வந்ததெல்லாம் நான் பார்க்க தான் செஞ்சேன். வாயோடி வச்சு இடிச்சேன்னு வைக்கி கூட்டம்னு பார்க்க மாட்டேன், அடுத்து கிழிச்சு போடுவேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவேன். டீசெண்டா இருந்தோமா, டீசெண்டா வீட்டுக்கு போனோமா இருக்கணும். மாப்பிள்ளைய பார்த்து பல்ல கட்டணும், சிரிச்சோம்லாம் இருக்கக்கூடாது. புரிஞ்சுவா? ஏமா அசிங்கப்படுத்திக்க? புரிஞ்சுமா போமா. இப்போ என்னன்னு கேளாவியல்ட்ட சம்மந்தி அழாதடி. உங்க அம்மைக்கு சரியா ஒண்ணுன்னு தான் எங்க அம்மா வந்திருக்கா. உங்க அம்மைக்கு சரியா இருந்து சரியா? சரிக்கா. பத்திரகாளியத்தை நான் யாசு வேற தெரிஞ்சுட்டேன். அது வேற மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு. உங்க அத்தைட்ட பேச கூட இல்ல. ஏடி எங்க அம்மா ஒரு ஆளுன்னு எங்க அம்மிட்ட பேசுறேன்னு நடந்துட்டு இருக்கேன். நான்லாம் சண்டை போட்டு 5 நாள் பேசாம இருப்பேன். கோயில போய் நல்லா கும்பிடணும். இனி அது எங்க அம்மா சண்டை போடக்கூடாது யார்கிட்டையும். உள்ள வாங்க. எதுக்கு எல்லாரும் வெளியவே நிக்கிறீங்க? அழகா இருக்கு இந்த இடம், அதான் பார்த்துட்டே இருக்கோம். சரி உள்ள போவோம் எல்லாரும். நீங்களும் பல்லிழிச்சாக்கா மாதிரியே வாய வச்சிருக்கிய, இது குடும்ப வாயோ? அது ஒரு கதை. நாளைக்கு நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்களா? அந்த கோயில்ல ஒரு நேச்சன்னு நேர்ந்தனாவ. என் குடும்பத்துல உள்ள எல்லாரும் பொம்பளை பிள்ளை வாரிசு எல்லாம் சிரிச்ச முகமா இருக்கணும்னு வேண்டனாவ. அதான் என்ன தொடர்ந்து எல்லாரும் மூஞ்சு சிரிச்ச முகமா இருக்கு. ஏ அம்மா, அப்படியா? பரவாயில்ல. அதான் பல்லிழிச்சாக்கா அழுதாலும் சிரிச்ச மாதிரி தான் இருக்கும். நல்ல சக்தி வாய்ந்த சாமி தான் போல. என்னலாம் இருந்துட்டியாளா?
கொஞ்சம் இருமா, எங்க போறதுக்குன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம். அழகா இருக்கு பத்தியில இந்த இடம். ஆனா பாத்ரூம் தான் இல்ல. எப்படித்தான் வெட்ட வெளியில போவாங்க? அந்த காலத்துல யாரு பாத்ரூம்ல போனா? கிராமம் இல்ல, பொது பாத்ரூம் இருக்கும் போல. எம்மா கீதா, எம்மா என்ன அழகா இருக்கு வீடு சுத்தபத்தமா. ஏக்கா உட்காருங்க, பாய போட்டு படுத்துற வேண்டியதான். காலையில எப்போ கோயிலுக்கு போகணும்? எப்ப போனியா அதுன்னு தெரியல. ஒரு பூசாரி இப்ப வருவாரா, வந்து எல்லாம் சொல்லி தருவாரா நமக்கு. அது மாதிரிதான் இருக்கணுமா, காலையில அந்த நேரத்துக்கு போகணுமா. அப்ப கக்குசைக்கு இருக்கு, பாத்ரூம் போகணும், டாய்லெட் இருக்குவா? இல்லக்கா, வெட்ட வெளிதான் இருக்குது, வேற இடம் இருந்த மாதிரி இல்லையா? ஐயையே, என்னத்த சொல்லுங்க? ஐயையே, மாப்பிள்ளை வீட்டு ஆளுகளை கூட்டிட்டு நிறுத்தி வச்சுட்டு பாத்ரூம் வசதி இல்லைன்னு என்ன நினைப்பவ நம்மள? சவத்துக்கு என்னத்த போட்டு சொல்லுதுக்கு? ஐயையே, ஐயோ, ராத்திரி முழுக்க கீதா, ராத்திரி முழுக்க பாத்ரூம் போகாம இருக்க என்ன செய்யணும்? அதையாவது வாங்கி கொடுப்போமே. திடீர்னு சாமத்துல பாத்ரூம் நித்துரும்னா எப்படி வெட்ட வெளியில போக சொல்ல முடியும்? ஆமாக்கா, பல்லுல சட்டை தான் கேட்கணும். இந்த பொது பாத்ரூம் ஏதாவது இருக்குவானே? சரிதான், எங்க போய் சொல்லதுக்கு இந்த இத? எம்மா, நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா. எங்கம்மா போறதுக்கு? ஏல நீ இன்னும் போகலையால? எங்க போறதுக்கு? மறை வாட்டு ஒரு இடமும் இல்ல. உச்சா முட்டுதுமா. இந்த பையனோட கடந்து நான் பாடுக பாடி வா. ஏங்க சும்மா எங்கனால போய் இருந்துட்டு வாங்க. சீக்கிரம் வெளியில போய் படுத்து தூங்க, அழகா காத்தோட்டமா இருக்குது. ஐயோ காளியத்தா, எங்க போ திடீர்னு அதுவும் எங்கேயாவது போகணும்னு சொன்னா நீ எப்படி கூட்டிட்டு போவேன்? எனக்கு கேவலமாலாம் இருக்கும். என்ன நினைப்பாவ நம்மள? நீ ஏமாக்கா ஒரு மாதிரி இருக்க? அது அத்தா, அது அம்மைக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான். ஆமாத்தா, அதான் கோயிலுக்கு வந்திருக்காவ. ஓ அப்படியா, சரி சரி, நீ கவலைப்படாத, உங்க அம்மைக்கு சரியாவும். சரியா? ஏட்டி அக்கா, உங்க அத்தை பயங்கர சாஃப்டா பேசுதாங்கட்டி, கொடுத்து வச்சவ. நல்லா சமைக்கலாம் தெரியுமாம்மா உனக்கு? வீட்டுக்கு வந்தால் காலையில் பூரி தான் சாப்பிடுவோம் நாங்கள். சப்பாத்தி பூரி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். நீ படிச்சுட்டா நல்லது. மத்தியானத்துக்கு நாங்கள் கன்னியாகுமரி ஆடுவோம், அதனால் டெய்லி குழம்பு மீன் குழம்பா இருந்தால் தான் கொஞ்சம் தொண்டையில் இறங்கும். அதுவும் நீ கொஞ்சம் படிச்சுட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைட்டுக்கு நாங்கள் சோறு திங்க மாட்டோம், எல்லோரும் டயட்டு தான் இருப்போம். அதனால் இட்லியோ அல்லது சப்பாத்தியோ தான் சாப்பிடுவோம். உனக்கு இதெல்லாம் வைக்க தெரியுமா? ஏ அம்மா, ஏட்டி அக்கா, வேலைக்கறி ஆக்குதவ. ஒரு இடமும் இல்லையே ஒதுங்கிறதுக்கு. என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காவ இவள்கிட்ட? எனக்கு அது உலகி தள்ளிடக்கூடாதா? எல்லாமே வைக்க தெரியும். பூரிக்கு உருளைக்கிழங்கு கூட்டு அழகா வைப்பேன். மீன் குழம்பு வறுத்தரைச்சியும் வைக்க தெரியும், புளி வச்சும் வைக்க தெரியும். பூசாரி என்ன வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பூசாரி என்னன்னா காலையில கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வரணும்? எல்லாம் பூசைக்குள்ளதெல்லாம் ரெடியா இருக்கானே? எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சின்ன சின்ன செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க கோயிலுக்குள்ள வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே, இனிமேல் யாரும் செருப்பு போடக்கூடாது. கோயில் உள்ள எல்லாம் முடிய வரைக்கும் காலில் காலணி போடவே கூடாது. புரிஞ்சா? புரிஞ்சு ஐயா, புரிஞ்சு. காலனி போடாது மட்டும் பிரச்சனை கிடையாது, எல்லாரும் பசி அடக்க தெரியணும். பாவி மண்ணில் பிறந்ததும் பசி அடக்குவதற்கே. இதுதான் நம்ம கோயிலோட கருத்து. எந்த பாவியா இருந்தாலும் பசி அடக்க தெரியணும். யாரும் இனிமேல் சாப்பிடக்கூடாது. உங்களால முடியலன்னா மஞ்சோறு மட்டுமே சாப்பிடணும். புரிஞ்சுச்சா? சின்ன பிள்ளைல அப்படியே சாப்பிடணும். நல்ல கேள்வி. யாரெல்லாம் விரதம் இருக்கீங்களோ எல்லாரும் அப்படிதான் சாப்பிடணும். சின்னவங்களோ பெரியவங்களோ. ரொம்ப பசி இருந்தா மஞ்சோறு சாப்பிட்டுக்கலாம், அது மட்டும் கிடையாது. ஐயையோ, நான் என்ன பாவம் பண்ணேன்? அவங்க கோயிலுக்கு வர்றதுக்கு நான் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? எப்படியும் இங்க யாருமே சாப்பிட மாட்டா. நமக்கு என்னத்தை தருவாவோ? இந்த காட்டுக்குள்ள கடையும் கிடையாது. தள்ளுங்க. இது பூசாரி என்னை பசி அடக்கி எப்படி இருக்க முடியும்? இப்போ கொஞ்சம் கூட சாப்பிடக்கூடாதா? நினைச்சது நடக்கணும்னா நான் சொல்லதை பண்ணுங்க. சாப்பாடு மஞ்சோறு சாப்பிடுங்க. காலைல செருப்பு போடாதீங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஆத்துல தலைமுழுக குளிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள வாங்க. வந்ததுக்கு அப்புறம் பூமிதி எல்லாமே உண்டு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சீக்கிரம் தூங்குங்க. எல்லாம் செஞ்சிருவோம் ஐயா. எல்லாத்தையும் தெளிவா சொல்லிக்கோ. கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். மாத்திக்கிட்டு ஏதாவது பண்ணுனாங்கன்னா அது நம்மளையே பாதிச்சிரும். பாதிப்பு வரைக்கும் வருமா? ஐயையோ. அப்ப நான் வரேன். பள்ளிச்சா ஏடி கோயிலுக்கு வரது? நீ விரதம் தானே இருக்கணும்னு இவன் என்னெல்லாம சொல்லுதாவ? நல்ல விஷயம் நடக்கணும்னா அர்ப்பணிப்பு அவசியம். அர்ப்பணிச்சாதான் நல்லது நடக்கும். எல்லாரும் இருங்க ஒண்ணும் இல்ல.
பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காற்றும் பிடிச்சிருக்கா. ஐயையோ, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே. இந்த பையன் வேற என் உயிரை மாப்பிள்ளையா நிக்காரு. மாப்பிள்ளை தம்பி பார்த்தா நம்மள அசிங்கமா நினைப்பாரு. ஓடிடுவோம். ஒருவேளை அவரும் நம்மள மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரோ? அவர்கிட்டயே பாத்ரூம் எங்கேயாவது இருக்கான்னு கேட்போம். வேண்டாம், கேவலமா நினைப்பாரு. சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கா.